ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அடுத்த வார ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸில் அணிந்து விளங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய அணி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த அணிக்கு அவர் தான் கேப்டன் பண்ணுவார்னு சொல்லிட்டு முன்னாள் இந்தியா வீரர் ஆகாஷ் சோப்ரா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டார். ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இது குறித்து. அது என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் நடக்க போது. மேக்ஸிமம் ஒரு 3 பிளேயர் 4 பேர் ரீட்டைனு ஒரு ஆர்டிஎம் கார்டு 1-2 தருவாங்க. ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக என்னன்னு சொல்லலை, பட் இதுதான் ரூல்ஸாக இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் வர ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்காரு. ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவரே சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் அவர் லக்னோ அணிக்கு போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. கண்டிப்பாக லக்னோ அணிக்கெலாம் போயிட்டாருன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா கேஎல் ராகுல் அங்கே ஓப்பனிங்காக கண்டிப்பாக முன்னாள் இந்தியன் ஓப்பனர் அப்படியே ஆடுற மாரி இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லக்னோ அணிக்கு. இது வரைக்கும் கப் வச்சதில்லை, பட் அவர் போனால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட 25-26 கோடி ஏலம் போகும்பொழுது, ஏன்னா ஸ்டாக்குக்கே அவ்வளோ போகுதுன்னா ரோஹித் சர்மாங்க ஹிட்மேன். கண்டிப்பாக அவர்லாம் மெகா ஆக்ஷனில் வந்தார்னா நிறைய டீம் போட்டி போடுவாங்க. கண்டிப்பாக நிறைய ப்ரைஸுக்கு போவார். அதுக்கு முன்னே லக்னோ அணி பேசினுக்கிறதா தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் 10 வருஷம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருங்க. 5 கோப்பை அடித்து கொடுத்துருக்காரு. உண்மையாக ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 10 வருஷத்தில் 5 கப் அடிக்கிறதுன்றா சாதாரண விஷயம் கிடையாது. அங்கங்கே ஒரு கப் அடிக்கிறதுக்கே ரொம்ப போராட்டிருக்காங்க. பட் இவர் 5 கப் அடித்து கொடுத்துருக்காரு. அப்படியேப்பட்ட கேப்டனே தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை போட்டாங்க. அது எந்த அளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும். மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட்டில் தான் முடித்தாங்க. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா வேறு அணிக்கு போனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸே அதுதான் சொல்கிறாங்க. இவர் கேப்டன்ஷிப் வந்து தூக்குறதுனால அவர் மும்பை இந்தியன்ஸில் விளையாட தேவையில்ல, வேறு எதனா அணிக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரசிகர்களே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் லக்னோக்கு போகிறதா தகவல் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு 25 கோடியோ 30 கோடியோ பேசி முடித்து தலைமை ஜம்ப் ஆகிடுவார் போல இருக்குது. கண்டிப்பாக போட்டுங்க. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு 37 வயசு ஆகுது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 4 வருஷம்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஐபிஎல் விளையாடுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஃபிட்னஸ் அந்தளவுக்கு இருக்குது அவர்கிட்ட. 4 வருஷம் விளையாடினா கூட லக்னோ அணிக்கு 1-2 ஐபிஎல் கோப்பை வாங்கி கொடுத்தா கூட ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் லக்னோவுக்கு. பார்க்கலாம் ரோஹித் சர்மா எந்த அணியில் விளையாடுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வர நவம்பர் டிசம்பரில் தெரிஞ்சிடும் ரோஹித் சர்மா எந்த ஐபிஎல் அணிக்கு அடுத்த வருஷம் விளையாட போகிறாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் தவிர வேறு எந்த அணிக்கு போய் விளையாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அவர் ஏலத்துக்கு வந்தார்னா எவ்வளோ கோடி போவார், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.